வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ட்வின் ஹார்ட் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம லாக்டவுனால் சாப்பிட முடியாத ஒரு விஷயமான டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக அந்த கப்பில் என்ன கப் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் இன்னும் கொஞ்சம் பவுடர் சுகராக எடுத்துக்க போகிறேன். 1/2 கப் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது பேக்கிங் சோடா. அது சும்மா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து எண்ணெய். ஸோ அது ஆயில் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ 2 to 3 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிற அடுத்த பொருள் வந்து சால்ட். அதை வந்து சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, போதும். சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போது அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை சும்மா அந்த கட்டியாக அந்த எண்ணெய் ஊற்றுனதுனால வர லைட்டாக கட்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் மட்டும் உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் கர்ட். இது சும்மா அளவெல்லாம் இல்லை, கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கர்ட் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணிலாம் ஊற்ற வேணாம், இப்படியே பிசைஞ்சிக்கலாம், இதுவே போதும். இதுவே இந்த மாதிரி நல்லா வரும். இன்னும் இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கரெக்டான பதத்தில் நமக்கு மாவு கிடச்சிரும். ஸோ எஸ், நான் 2 to 3 மினிட்ஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த மாவு இப்படி வந்திருக்கு. நம்ம அந்தளவு கர்ட் மட்டும் ஊற்றினா போதும், அதுக்கப்புறம் ஊற்ற தேவையில்லை. அதுவே கரெக்டான அளவில் தான் இருக்கும். எஸ், நம்ம இப்போ இதை நல்லா இது பண்ணிட்டோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா இதில் இருக்கும். இது நல்லா அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது 1 ஹவருக்கு நான் மூடி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் மூடி வச்சுட்டேன். எஸ், இப்போ 1 ஹவர் ஆச்சு, என்னன்னு பார்ப்போம். ஸோ இது லைட்டாக மாவு கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டான மாதிரி இருக்கும், ஏன்னா 1 ஹவர் ஊறி இருக்கிறதுல. இதை சும்மா மூடி போட்டே மூடி வைங்க, திறந்து வைக்க வேண்டாம், திறந்து வச்சா காஞ்சி போயிடும். ஸோ 1 ஹவர் வந்து மூடி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். உருட்டினதுக்கப்புறம் கையில் வந்து நெய்யை தேய்ச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பண்ணுங்கள். அது நல்லா அந்த மாவை பிசைஞ்சிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மொத்தமாக தேய்ச்சி அதுலேருந்து இது கட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு அதுக்கப்புறம் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலுமே வந்து நமக்கு டோனட் கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாகவே போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி போடலாம், பட் இருந்தாலும் நான் இப்படியே போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அதை வந்து சும்மா சப்பாத்தி இதில் தேய்க்க போகிறேன். சப்பாத்திகள் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நான் சும்மா ஒரு பிளேட்லேயே போட்டு தேய்க்கிறேன். இது எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நார்மலாக சப்பாத்தி மாவு நம்ம தேய்ப்போம்ல, அந்த மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி மெல்லிஸாக போட்டேன் லைட்டாக, ஆனால் நீங்கள் வந்து கனமாகவே போட்டுக்கோங்க, அதான் நல்லது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக தேய்க்க வேண்டாம், நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் தேய்ச்சிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சாஃப்டாக தேய்க்காமல் முன்னாடி சொன்ன மாதிரி அதிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல புஷ்ஷுன்னு ஏறுற மாதிரி வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கலாம், பட் அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுன்றதுனால நான் அவ்வளோவா போடல. சும்மா ஏதோ ஒரு என்ன சைஸில் உங்களுக்கு டோனட் தேவைப்படுதோ அதோட சைஸ்க்கு ஏதாவது மூடி இருக்கான்னு பார்த்துட்டு அதில் வச்சு இது கட் பண்ணிக்கோங்க. நடுவில் டோனட்டில் ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் வந்து சும்மா ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலோட மூடி வச்சு அமுக்கிக்கிறேன். எஸ், நமக்கு இப்போ வந்து கிடச்சிடுச்சு. இது இவ்வளோ மெல்லிஸாக இருக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் நான் மெல்லிஸாக போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கனமாகவே போட்டுக்கோங்க. மறுபடியும் தேய்க்கிறேன். இந்த அளவில் கட் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புஷ்ஷுன்னு வரும். இல்லாட்டி வந்து பேக்கிங் பவுடரோ அந்த மாதிரி போட வேண்டியதாக இருக்கும்.
கொஞ்சம் வந்து 1 hour ஊறுனுச்சுனாலே அது ஒரு மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு இதில் இருக்கும். இதை நான் மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹோல் நடுவில் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் சின்னதாக ஒரு மூடி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இது இருந்ததேன்னு அப்படியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதோ அந்த மாவில் அவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி போட்டுட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போடுங்கன்னு சொன்னதில்ல, திக்காக போட்டதை நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சட்டியில் போட்டு பொரிக்கிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். சம்டைம்ஸ் கருத்த மாதிரி இருக்கும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருத்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம தான் டிப் பண்ணிட போகிறோம்ல நம்மளோட இதில். அதனால் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கருத்துரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால நம்ம வந்து சிம்லே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அந்த மாதிரி நல்லா சைட்லலாம் திக்காக வருது பார்த்திங்களா? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கனமாக போட்டால் தான் திக்காக வரும். ஹோலும் இவ்வளோ பெருசாக போடணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஹோலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது சூப்பராக வரும். கொஞ்சம் பார்த்து திருப்பும்போது அது மடங்கிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்குமே ஒரு இதில் மடங்கிடுச்சு லைட்டாக. இந்த இதில் தான் லைட்டாக இந்த மாதிரி மடங்கிடும், அதனால கொஞ்சம் பார்த்தே போடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்தால் கூட ஓகே தான், ஆனால் அது உள்ளே கொஞ்சம் வேகாதுன்றதுனால நான் கொஞ்சம் வச்சுட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ நான் கேஸ் ஆஃப்லாம் பண்ணிவிட்டேன். இந்த டிப்பிங் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கடையிலேருந்து சாக்லேட் வாங்கி அதை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் டிப் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி அது பார்க்க நம்மளோடது ப்ரௌனாக இருந்தாலும் அதில் நம்ம சாக்லேட் தானே டிப் பண்ண போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாக்லேட்லாம் டிப் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் மேலே கார்னிஷ் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். மேலே நீங்கள் சாக்லேட்டை ஸ்லைஸ் பண்ணி போடலாம், இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை, அதனால நான் சும்மா ஒரு கிட்கேட் அந்த மாதிரி இது பண்ணி போடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும், பார்க்கவும் செம்ம இதுவாக இருக்கும். இப்படி பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊடுற மாதிரியே இருக்கும். நான் வந்து எனக்கு வேறு என்ன பண்ணுறது கார்னிஷ்க்குன்றதுனால நான் வந்து ஆல்மண்ட் இருக்குல்ல அதை நல்லா இது பண்ணி போடுறேன். இது பார்க்கவும் ஒரு மாதிரி லுக்காக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். எஸ், நம்ம வந்து ஃபைனலி நம்மளோட டோனட் ரெடி. நான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் கூட. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரேஸ்லெட் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.